மனிதனை படைக்கும் பொழுது குறைவுள்ளவர்களாக இல்லாமல் நிறைவுள்ளவர்களாக, எந்த விதமான வியாதியும் இல்லாமல், எந்த விதமான பாடி டிஸ்ஃபங்க்ஷன்ஸோ இல்லை ஆர்கன் ஃபெயிலியர்ஸோ டேமேஜஸோ எதுவும் இல்லாமல் தன் சாயலில் படைத்தார். தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து இருக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் இவர்கள் அந்நிய சத்தத்திற்கு செவி கொடுக்கிறார்கள். அப்போ அந்த அந்நிய சத்தம் என்ன அப்படின்னா, அவன் தன் சொந்தத்திலிருந்து பொய்களை பேசுகிறான். அந்த தந்திரக்காரன் இவர்களை அந்த பொய்யினால் அப்படியே கம்ப்ளீட்டாக டேக் ஓவர் பண்ணுறான். அந்த பொய்களை நம்பி இவர்கள் விழுந்து போனார்கள். அப்போது தேவனுடைய வார்த்தையை விட்டு விலகும் பொழுது நமக்கு சுகம், பலன், ஆரோக்கியத்தை நாம் இழந்து விடுகிறோம். ஏன்னா நமக்கு ஆசீர்வாதமே, சுகம், பலனே இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். அதே போல் இன்றைக்கி நம்ம வியாதியில் அவதைப்படும் பொழுது அந்த வியாதியை குறித்த அதிகமான நெகட்டிவிட்டி, இனி குணமாகாது, சுகமாக முடியாது, இனி மரணம் நிச்சயம் போன்ற அந்த ஜீவன் இல்லாத வார்த்தைகளை நம்ம நம்பும் பொழுது அதில் நம்ம விழுந்து போகிறோம். மாறாக அதை கேன்சல் பண்ணி இயேசுவின் வசனத்தை டிக்ளேர் பண்ணும்பொழுது பெரிய